பேசலாம். லக்ஷ்மி, எப்படி பார்க்குறீங்க? நீண்ட நாட்களாக பாமகவுடைய அரசியலையும் உற்று நோக்கக்கூடிய ஒருத்தர். இது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இரண்டு கோணத்துலேயும் பார்க்கணும். ஃபேமிலி இஷ்யூ, இன்னொன்று பொலிட்டிக்கலாக, ரெண்டு ஆங்கிள்லேயும் தான் இதை பார்க்கணும். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு டேட்டா மட்டும் சொல்கிறேன். அதாவது 2019 தேர்தலில் பாமக வாங்கிய வாக்குகள் 5.5%. 2021 தேர்தலில் 3.8%. 2024 தேர்தலில் 4.3%. அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட் படி 1 இயர் வாக்குகளுடைய எண்ணிக்கை 13%. 13 இல்லை ஒரு 14% கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டேட்டாவை இப்படியே வச்சுருங்க, இதை ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இதுக்கு நான் பின்னால் இதுக்கான விளக்கத்தை கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு 4 நாட்களுக்கு முன்னால் நடக்கும்போது அங்கே அந்த கூட்டம் ஒரு திரளாக வந்த கூட்டம். பாமகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சப்போர்ட், அதாவது 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக நடத்தப்பட்ட மாநாடு. ஆனால் இந்த மாநாட்டில் நான் எதிர்பார்த்தது என்னென்னா, நான் எதிர்பார்த்ததை விட அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தொண்டர்களாக இல்லை நிர்வாகிகளாக வந்தவர்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, 2 பேருக்கும் எடுக்கக்கூடிய அந்த மனத்தாங்கல் அல்லது அந்த ஃபியூட் சரியாயிரும், அது மேடையிலேயே சரியாயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த மேடையில் ஒருத்தர் கூட அன்புமணி அவர்களை தலைவர்னு அட்ரஸ் பண்ணலை. தலைவர்னு கூப்பிடவும் இல்லை. முகுந்தனுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், மேடையில் அவருக்கு ஒரு சேர் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. பட் மேடையில் அவருக்கு சேர் இல்லை. பட் சீனியர் ராமதாஸ் கூட அவர் வராரு, அவர் தோளில் தான் கை போட்டு வராரு. அதுக்கு பிறகு ஒன்றா தான் வெளியில் போகிறாங்க. இந்த மாநாட்டு மலர் வெளியிடுற போது கூட அவர் தோளில் கை போட்டு நீங்களே வெளியிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறார். அப்போ இதனோட இண்டிகேஷன் என்னென்னா, ஃபேமிலி ஃபியூடு. இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபம் அல்லது பங்காளி சண்டை, நீங்கள் அதுக்கு எப்படி வேணாலும் வார்த்தைகளை போட்டு சொல்லிக்கிங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை நம்ம சாதாரணமாக பொலிட்டிக்கலாக மட்டும் பார்க்காம ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரீசன்ஸ் நம்ம வெளியில் நம்ம பார்க்கும்போது அது கட்சியினுடைய அதிகாரத்தை யார் கைப்பற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பேச முடியுது. ஆனால் அதற்கு பின்னால் நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அவருடைய ஃபேமிலியில் இன்னும் மற்ற மெம்பர்ஸ்க்கும் அவர் பவர் வேணும்னு நினைக்கிறார் சீனியர் ராமதாஸ். அதில் தவறு கிடையாது. அதை தாண்டி அவங்களுக்கு சில ட்ரஸ்ட்டு, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. பார்ட்டியோட நேரடி தொடர்பில் இல்லைனாலும் ஃபேமிலியோட நேரடி தொடர்பில் அதெல்லாமே இருக்குது. இந்த அம்சங்களையும் கணக்கில் எடுத்து தான் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த விரிசலை நம்ம பேச முடியும். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுடலாம், அதை கூட விட்டுடலாம். பொலிட்டிக்கலாக இதை பார்க்கும்போது இப்போது இந்த நான் சொன்ன இந்த கணக்கு, அதாவது 5.5% அதாவது 4.5% 5.5% வாக்குகள், இந்த வாக்குகளை இந்த தேர்தலில் வரக்கூடிய 2026 தேர்தலில் முழுமையாக கைப்பற்றணும், ஸ்டேட்லையும் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பெரியவர். அது சரிதான். எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மாநிலத்திலையும் மத்தியிலையுமே அதிகாரத்தில் இருக்கணும்னு எண்ணம் இருக்கிறது சரிதான். ஆனால் அதற்கான முடிவுகளை எடுக்கணும், முடிவுகளை சரியானபடி எடுக்கணும். ஏன்னா போன தேர்தலில் எடுத்த முடிவு சரியானதாக இல்லை. அதனால ஓட் டிரான்ஸ்ஃபர் பெரும்பாலும் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் சில இடங்களை தவிர பெரும்பாலான இடங்களில் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறார். அதிமுகவோடு கூட்டணியில் போனால், இப்போ என்டிஏல தான் அதிமுக இருக்காங்க, அதிமுகவோடு கூட்டணியில் போனால் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் சேலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் மட்டும் அல்லது சில தொகுதிகளில் மட்டும்தான் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். பெரும்பாலான தொகுதிகளில் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நடக்காது. அப்படி ஒருவேளை நடக்கலை அப்படின்னா பாமகவினுடைய வீழ்ச்சியை அது சொல்லும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே என்டிஏ கூட்டணியில் இருக்கணும்ன்றது தான் அவருடைய எண்ணம். ஷியாம் அவர்களே குறிப்பிட்டார்ல, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு, திமுக கூட்டணி ஃபுல்லா இருக்கு, அவங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் விஜய் அல்லது சீமான் உள்ளிட்டவர்கள் அப்படின்னு வேற ஒரு வரலாம் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கல. விஜய் அல்லது சீமானோட சேர்ந்து கூட்டணின்னு யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா இதுக்கு என்ன, நான் எதை சொல்லி உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால நான் உன் காலடியில் கிடக்கணுமா, எங்கள் மக்களுக்காக இடஒதுக்கீடு கேட்கறதுக்கு உன் காலடியில் கிடக்கணுமான்னு சூசகமாக தமிழ்நாடு முதலமைச்சரை சாடியவர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இந்த மாநாட்டில் உங்களை சந்திக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தார். தம்பி ஸ்டாலின் அவர்கள் உங்களை விட்டா இந்த ஜனங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு
ஒரு அன்போடு விழிக்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இப்போ இந்த கம்பேரிசனை தான் நான் சொல்றேன். இப்போ வந்து என்டிஏல, அதாவது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ரெயின்போ அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி எப்படியும் டிஎம்கேவை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சண்டையை தீர்த்து வைக்கலன்னா பாஜகவுக்கு தான் சிக்கல். இன்னும் சொல்ல போனா வர ஜூலைல அவருடைய ராஜ்யசபா டேர்ம் முடியுது. அதுக்குள்ளாக இவங்க இந்த சிக்கலை தீர்த்துக்கல அப்படின்னா பாமகவுக்கும் இது சர்க்கலை உண்டாக்கும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை. அதுல பாஜகவுக்கு என்ன வந்துச்சு? பாஜக சொல்றேனே ஒரு ரெயின்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி எப்படியாவது திமுகவை வீழ்த்திடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு திமுகவை ஆட்சி கட்டல இருந்து வீழ்த்தணும்ங்கிறது அவங்க அஜெண்டா. ஆமா, என்டிஏ கூட்டணி பெரிய வலுவான ஒரு கூட்டணியாக இருந்தால் தான் பாமகவுடைய வாக்கு சதவீதத்தை, அதனால தான் நான் திரும்ப சொன்னேன். நீங்க வந்து 1 இயர் கன்சாலிடேஷன் நடக்கிற போது நான் 1 இயர் கன்சாலிடேஷனும் ஒரு பக்கம் நடக்குது. அந்த நான் 1 இயர் கன்சாலிடேஷனால தான் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கலன்றது தான் சீனியர் ராமதாஸனுடைய ஆதங்கம். அதை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றார். இப்ப ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல இவங்க கூட்டணி இல்லாம திமுகவோட அதிமுகவோட இல்லைனாலும் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த 5% இருந்தாலும் இது வந்து 7% இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய லாபமா தான் இருக்கும். வட மாவட்டங்கள்ல தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாமக இருக்குன்றதுதான் பாஜக. கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சூழல் கொஞ்சம் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி 24 என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அப்போது திரு அண்ணாமலை, திரு அன்புமணி எல்லோருமே ஒன்றா இணைந்து சொன்னதுங்கிறது 2026 ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது 3வதாக இந்த ஆட்சி வரும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த சூழல் மாறிடுச்சு. பாஜக மத்திய தலைமை அதிமுக கூட்டணி வேணும்ட்டாங்க, அதிமுகவோட போயிட்டாங்க. ஒரே கூட்டணியா எல்லாரும் வரணுங்கிறது அவங்க முயற்சி. அப்ப கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துக்கு தான் அன்புமணியும் வந்தார். வரைக்கும் இந்த பெரிய அலையன்ஸ், மெகா அலையன்ஸ் இருந்தா மட்டும்தான், இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருந்தா மட்டும்தான் டிஎம்கேவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல பாமகவும் இருந்தாதான் வட மாவட்டத்தில் அவங்களுக்கு பலம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை பாமக இல்லாம திமுக கூட்டணியிலும் இல்லாமல் அதிமுக கூட்டணியிலும் இல்லாமல் தனித்து இருந்தாலோ, அல்லது இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில ஒருவேளை விரிசல் வந்து பெரிய அளவுல அது வந்து 26 எலெக்ஷன்ல ஒரு பெரிய டேமேஜை உண்டு பண்ணாலும் அது என்டிஏக்கு தான் பாதிப்பு, பிஜேபிக்கு தான் பாதிப்பு. அதனால இதை சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல பிஜேபியும் ஒரு கட்டத்துல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத பகுதிகளே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். ஓகே, ரைட், பேசலாம். திரு ஜெகதீஸ்வரன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக இந்த சிக்கல்களை, இந்த முரணை? இது வளருமா, இல்லை இது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சரியாகும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒன்று தேர்தல் வரப்போகுது, ஒரு ஆண்டுக்குள்ளே தேர்தல் இருக்கும்போது கட்டாயமாக கட்சி வெற்றியை நோக்கி போகணுங்கும் போது இதெல்லாம் கட்சிக்கான வெற்றியை கொடுக்காதுங்கிற ஒரு இடத்திற்கு சீனியர் ராமதாஸும் வர வேண்டிய ஒரு இடம் வரலாம் இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபேஸ் பண்றதுக்கு அது கிளியரா இருக்கும். நான் எங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன்னா, முதல்ல எல்லாரும் இந்த மாற்ற முன்னேற்றம் அன்புமணி குறித்து பேசிட்டாங்க. எலக்டோரல் பிளண்டரா நான் பாக்குறது அந்த இடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு 2016 விசிக்கு வந்து மக்கள் நல கூட்டணியில இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்ஷன் வந்து திமுக போலாம், அதிமுக போலாம் இருக்கும் பொழுது அவர் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி ஒரு ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு 2019 இருக்கலாம், நீங்க அடுத்த 2021, 24, 26 இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா விசிக்கு வந்து ரொம்ப தெளிவாக பாஜகவும் பாமகவும் இருக்கின்ற கூட்டணியில நாங்க வந்து கொள்கை ரீதியாக இணைய மாட்டோம் சொல்லிய பிறகு பாமக டோர்ஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. அதனாலதான் இப்ப இன்னைக்கு கூட இப்ப இவங்க கருத்து முரண்பாடுகள் இவர்களுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, என்ன சாய்ஸ் இருக்குன்னு பார்க்கும் பொழுது